யூகேல நெறைய மியூசியம் போயிருக்குங்க. ஆனா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். இந்த ஒரு மியூசியத்தோட பேரு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மியூசியம். நாங்க Googleல ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எதெல்லாம் எங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்பதான் பார்த்தா இந்த ட்விஸ்ட் மியூசியத்துக்கு ஒரு நல்ல ரேட்டிங் குடுத்துருந்தாங்க. அதுக்காகவே சரி இங்க போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு மியூசியம் அப்படின்னு தான் ரிவ்யூல போட்டிருந்தாங்க. உள்ளார போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்ணி உள்ளார அனுப்புனாங்க. அண்டர் கிரவுண்டில தான் போய் டிக்கெட் வாங்குற மாரி ஒரு இடம். ஸோ வெளியிலேருந்தே பார்க்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லா தான் இருக்கு. அப்படியே கீழ ஸ்டெப்ஸ்ல போயி, கீழ தான் கவுண்டர் இருக்குன்னு நெனைக்கிறேன். அங்க போய் தான் டிக்கெட் எடுக்கிற மாரி இருக்கும். அங்க போயிட்டு ஒரு டிக்கெட்ட வாங்கலான்னு சொல்லி போயிட்டோம். உள்ளாரயே பார்த்தீங்கன்னா, நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இங்க வந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இது அடல்ட் வரதுக்கும், குழந்தைங்க வரதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க டிக்கெட் வாங்குனோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பவுண்டு பெர் ஹெட்டுக்கு 30 பவுண்டு. நாங்க 2 பேர் போயிருந்தோம். 60 பவுண்டு. அப்ப நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6,200 அந்த ரேஞ்ச் வந்துரும். ஸோ என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்ஸ் தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே உள்ளார போனோம். நெறைய அந்த பசில்ஸ் மாரி இருக்கு இல்லையா? அந்த ஒரு சின்ன சின்ன கேம்ஸு இந்த மாரி நெறைய ஒரு அட்ராக்டிவா இருக்கிற விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மேட்சா இருக்கும். இதே நம்ம அடல்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற மாரி இருக்குமான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கும். நாங்க நல்லாருக்குன்னு தான் சொல்லி போனோம். ஓகே தான். ஒரு குறை சொல்ற மாரி இல்ல. பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ எந்த மாரி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். அது பக்கத்தில ஒரு லென்ஸ் மாரி வச்சிருக்காங்க பாருங்க. அத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டா தெரியும். அந்த மாரி தான். இங்க இந்த கலர்ஸ் படிக்கணும். அதெல்லாம் ஒரு சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா கலர்ஸ் இருக்கும். ஆனா பிளாக்குன்னு இருக்கும். ஆனா அது லெட்டர்ல கலர் பார்த்தீங்கன்னா, ரெட்ல இருக்கும். நம்ம அத ரெட்டுன்னு படிக்கக்கூடாது. அங்க என்ன கலர் லெட்டர் இருக்கோ அதுதான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு டி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லென்ஸுகள் மாரி இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இதான் பார்த்தீங்களா? எல்லோன்னு இருக்கு. ஆனா அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆரஞ்சுன்னு இருக்கு. அது பிங்க்ல இருக்கு. பிளாக்குன்னு இருக்கு. அது பிளாக்ல தான் இருக்கு. ஒயிட்டுன்னு இருக்கு. ஆனா கிரீன்ல இருக்கு. நம்ம அது கிரீன் அப்படின்னு தான் படிக்கணும். கலர்ஸ் தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க படிச்சு பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்க ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளார போனோம். குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டு லண்டன்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ட்விஸ்ட் மியூசியம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க. நல்லாயிருக்கும். இதில தான் பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ் நம்ம லென்ஸ வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, அது எவ்வளோ கலரா இருந்துச்சு. இதில நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. வேற பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த லென்ஸுகள் மாரி இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸிபிஷனுக்கு நம்ம சின்ன சின்னதா கண்ணாடிய வச்சு நம்ம 4 சைடும் கண்ணாடி ஒட்டி, அந்த பைனாகுலர் லென்ஸ் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க. ட்ரையாங்கிள், சர்க்கிள்ல, ரெக்டாங்கிள் அந்த மாரி தான் கலத்தோஸ்கோப்பா அந்த மாரி நெறைய ஸ்கோப்புகள் இருக்கு. அதில ஒரு பார்த்தோம். அதுவும் பெருசா எனக்கு ஒரு இது ஆவல. ஆனா அந்த மாரி நெறைய இருந்துச்சு. இதில ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா, ஃபோட்டோ அப்படியே பாருங்க. ஃபோட்டோ கேப்சர் ஆகி அது ஃபுல்லாவே உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். அது ஒரு இது நல்லா இருந்துச்சு. நம்ம நேரா தான் நிப்போம். ஆனா அங்க ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட்டா போயிட்டுருக்கும். அது ஒரு இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே உள்ளார கிளம்பலான்னு போய் பார்த்தா, அந்த மாரி இந்த மாரி ஸ்கோப்புகள் இதுக்கு என்ன ஸ்கோப்புன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. வேற பெருசா ஆச்சரியப்படுற மாரியான விஷயங்கள் எதுவும் இல்ல. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரிய பசங்கலாம் போனாங்க அப்படின்னா, நம்ம என்ஜாய் பண்ற மாரி நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ரேஸோ, ஒரு டிரைவோ சம்திங் வேறு ஏதோ பண்ணணும்னு தான் நினைப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு இத அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்த்தா தான் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போறத வச்சு அதுவா கிரியேட் ஆகும். ஒவ்வொன்னுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாரி சுத்திட்டே இருந்துச்சு. நம்ம பிரஸ் பண்ண அது ஒரு டிஃப்ரெண்ட்டா போயிட்டுருந்துச்சு. நீங்க அந்த ட்விஸ்ட் மியூசியத்துக்கு போயிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கள்லயே பார்த்துருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இது என்ன ஒரு மெக்கானிசத்தில சுத்துதுன்னு தெரியல. ஆனா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உள்ளார ஃபுல்லாவே வீடியோஸ் எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளா தான் இருக்கு. ஆனா 30 பவுண்டுக்கு ஒர்த்தா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது 30 பவுண்ட் அப்படிங்கிறது ஹை அமௌண்ட்டு. இதுக்குள்ள தான் மட்டும் தான் போ முடியல. இது பார்த்தீங்கன்னா, அந்த லேயரா இருந்துச்சு. இந்த ஒரு செக்ஷன் இது ஒரு நல்லாவே இருந்துச்சு இந்த இடம். ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இதில நெறைய ப்ளே பண்ற மாரி இருக்கு. சின்ன சின்ன கேம்ஸு அந்த மாரி இருந்துச்சு. அது எல்லாமே ஓகே தான். அப்புறம் ஆல்மோஸ்ட் நாங்க எக்ஸிட் லைனுக்கு வந்தாச்சு.
நம்ம கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி வாட் லைன் த லாங்கர் எந்த லைன் பெருசு, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரெயினுக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு கேம்ஸ் தான் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஓகே தான், ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெளியில் போகணும்னு நினச்சோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படி தான் நான் சொல்லுவேன். 30 பவுண்டுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எந்த கரெக்டான லைன் அப்படிங்கிறத கண்டுபிடிதான் கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு செயின் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. ஆனால் அது மேலே இருக்கிறது ஸ்ட்ராங்காக நிற்கிது. எந்த இதில் வந்து அது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அந்த ஆஷு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எதை சுற்றினா அது அங்கே போயிடுது, அங்கே சுற்றினா இங்கே வந்துடுது. அது ஒரு வித்தியாசம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நாங்கள் எக்ஸிட் வந்தாச்சு. பெருசாக எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனால் ஓகே, 30 பவுண்டுக்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து கம்மின்னு தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஓகேங்களா, நீங்கள் ட்விஸ்ட் மியூசியத்துக்கு குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போகலாம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. நம்ம 2 கார்லையும் என்ன அப்படின்னா ஒருத்தர் பெருசாகவும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் தெரியுவாங்க. அந்த ஒரு பார்த்துருப்போம் இல்லையா, அது பேலன்சிங் சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் தான் அந்த இடம். அந்த இடமும் அங்கே இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்கள் நிறைய எடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். வேறு என்ன, நீங்கள் யூகேல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு மியூசியத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிட்டுருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் தான் நாங்கள் வெளியில் போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு மடாமி மியூசியம்ஸ் போயிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு மியூசியம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்த்தில். இந்த ஷூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மேக் பண்ண மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலாக இது ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த